ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் சைட், ஃபார் ப்ரொமோட்டிங் யுவர் லேண்ட், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். உங்கள் நிலத்தை சிறந்த முறையில் விற்க, குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க தொடர்பு கொள்ளவும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான 2 ஏக்கர் 22 சென்ட்டு புஞ்சை நிலம் விற்று கிணறோட தாங்க நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, சிங்கிள் ஓனரா, ஃப்ரீ இபி கரண்ட் இருக்கா, எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்ட் வந்து ஒரே பவுண்ட்ரி தாங்க. அந்த வரப்பில் இருந்தால் நம்ம லேண்ட் ஸ்டார்ட் ஆகும், அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரே பவுண்ட்ரி தான். கிணறும் காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல நீர்வளமான கிணறுங்க. கிணறு பக்கத்துலேயே ஷெட் இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குங்க உங்களுக்கு. டோட்டல் எக்ஸ்டென்ஷன், டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 22 சென்ட் இருக்குங்க. ஒரே பவுண்ட்ரி தான் லேண்டு உங்களுக்கு. அப்படியே ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கொஞ்சம் செங்கோட்டான மண் தான், நல்ல பியூர் ரெட் சாயில் மண்ணுன்னு சொல்ல முடியாது. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய கொஞ்சம் செம்மண்ணும் இல்லாமல் ரொம்ப களிமண்ணும் இல்லாமல் நடுரோகமாக செங்கோட்டு மண்ணுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஸோ அது மாதிரியான மண்ணுங்க. நம்ம லேண்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிணறு இருக்குங்க. அந்த கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கருக்கு தாராளமாக தண்ணி பாயும். 4லேருந்து 5 ஏக்கருக்கு மேலே அந்த கிணறு தண்ணி பாயுங்க உங்களுக்கு. ஒரு கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது, ஷெட்டு இருக்குது. ஷெட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாடு கட்டுற மாதிரி ஒரு சின்ன கொட்டா மாதிரி போட்டிருக்காங்க. 2 மாமரம் இருக்குது. பனைமரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பனைமரம் இருக்குங்க வரப்பில் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து வேர்க்கடலை போட்டு அறுவடை பண்ணிட்டாங்க உங்களுக்கு. எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கோயம்பேட்டில் இருந்து 117 கிலோமீட்டர் தாங்க வரும். சென்னை தாம்பரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் தாங்க வரும். திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபிள் ஃபார் பண்ணை நிலம், விவசாய நிலமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. மண் வந்து நல்ல லூஸ் மண் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த லேண்டில் வந்து விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பண்ணை நிலமாக கன்வெர்ட் பண்ண போகிறேன், மாந்தோப்பு, தென்னைத்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி பண்ண போகிறேன், ஒரு வீடு கட்டிட்டு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு நல்ல லேண்டுங்க. இல்லை நான் அக்ரிகல்ச்சர் தான் பண்ண போகிறேன், விவசாயம் தான் பண்ண போகிறேன், நெல் பயிர், வேர்க்கடலை, கரும்பு, உளுந்து, எள் அது மாதிரி தான் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ரெண்டுக்குமே வந்து இந்த லேண்டு சூட் ஆகுங்க. மண் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா உழவு ஓட்டி வச்சுருக்காங்க. ஸோ கிணறும் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய கிணறு தான் உங்களுக்கு. தாராளமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 4 ஏக்கர் தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஃபுல்லாக பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. கிணறுல பார்த்தீங்கன்னா 5 HP மோட்டரும் இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல தண்ணி சோர்ஸான ஏரியா தான் இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க. இந்த லேண்டுக்கு ஜஸ்ட்டு நியர்பைலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா தாங்க. ஃபுல்லாக சென்னை பாட்டி எல்லாருமே வாங்கி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அந்த டெவலப் பண்ண ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 12லேருந்து 15 வீட்டுக்கு மேலே இருக்குங்க. நல்லா ஸ்விம்மிங் ஃபூல்லாம் கட்டி சூப்பராக வந்து நல்லா டெவலப் பண்ண ஏரியா பக்கத்துலேயே தாங்க நம்ம லேண்டு இருக்குது. ஸோ வந்து சிங்கிள் ஓனர் தான், புஞ்ச லேண்டுங்க, நஞ்சை இல்லை, புஞ்ச லேண்டு தான். நல்ல ஒரு சூப்பரான ஏரியா தான் உங்களுக்கு. தனி ரோட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. தார் ரோட்லேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு 100 அடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம லேண்டுக்கு மண் ரோடு தாங்க வரும். தார் ரோடெலாம் சேங்ஷன் பண்ணி போட போகிறாங்க, ஃபுல்லாக வந்து தார் ரோடு ஆக போகுதுங்க. ஸோ தார் ரோட்லேருந்து நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 100-150 அடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் ரோடு வருங்க. அதுவும் நம்ம செப்பரேட்டான ரோடு தான் உங்களுக்கு. வில்லேஜுக்கு நியர்பைலே இருக்குங்க. நம்ம லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 மீட்டர்லேயே வந்து நல்ல பெரிய வில்லேஜ் இருக்குங்க. பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 மீட்டர் தாங்க வரும். 600 மீட்டர்லேயே பஸ் போர் ரூட் இருக்குங்க. ஒரு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரூட்டுங்க.
நல்ல லேண்டு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பண்ணை நிலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. பனைமரம் இருக்குது, மாமரம் இருக்குது, 2 தென்னை மரம் இருக்குது. ஸோ மண்ணும் பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா சூப்பரான மண் தான் உங்களுக்கு. பியூர் செம்மண்ணா பார்க்குறீங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாது. எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் செங்கோட்டு மண்ணாக இருந்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்குங்க. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்ட்டு வந்து 17 ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் வந்து 17 லட்சம் சொல்கிறாங்க. நம்ம சிட்டி உட்காந்து பேசினா ஒரு 16, ஃபைனல் ரேட்டு 16 வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு சென்ட்டு வந்து 16,000, ஒரு ஏக்கர் வந்து 16 லட்சம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஃபைனல் ரேட்டு வந்து 16ங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கம்மி ஆகுமா என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வாங்க. நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரக்ட் ஓனர் தாங்க, பார்ட்டி டு பார்ட்டி பேசுகிறப்ப இன்னும் கூட கம்மியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட்டு வந்து ஒரு சென்ட்டு 16,000, ஒரு ஏக்கர் வந்து 16 லட்சங்க. கண்டிப்பாக வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருக்குன்னு யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா 1 ஏக்கர், 1.5 ஏக்கர், 2 ஏக்கர்லாம் வந்து கிணறு சர்வீஸோடு கிடைக்கிறது ரொம்ப ரேரு. அதுவும் கிணறு சர்வீஸு, ஷெட்டு, கண்டிப்பாக வந்து ஒரு 2 ஏக்கரு, 2.25 ஏக்கர்லாம் வந்து கிணறோடு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல லேண்டு தான். கால் பண்ணிவிட்டு வாங்க, சைட் விசிட் பாருங்கள். ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஓனர்கிட்ட உட்காந்து பேசிக்கலாங்க. டைரக்ட் பார்ட்டி டு பார்ட்டி நீங்களே பேசிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைனாலும் நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். வில்லேஜ் நியர்பைலே தாங்க இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 கிலோமீட்டர்லேயே பெரிய டவுன் இருக்குங்க. அந்த டவுனில் வந்து உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மகாலு, மண்டபம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மண்டபம். நம்ம அக்ரிகல்ச்சருக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாமே தேவையோ உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. உரக்கடை எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அக்ரிகல்ச்சர் தேவையான பர்பஸும் இருக்குது. நம்ம டெய்லி நீட்ஸ் தேவையான கடைகள் எல்லாமே இருக்குதுங்க. பெட்ரோல் பங்க் எல்லாமே இருக்குது, ஸ்கூலு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெரிய வில்லேஜ் வந்து ரொம்ப லாங்காக போனோம் அப்படின்னு நினைக்க வேணாம். பக்கத்துலேயே இருக்குது. ஒரு 2-3 கிலோமீட்டர்லேயே பெரிய உங்களுக்கு வந்து பஜாரு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் தேவையான கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோனில் பேசிக்கலாம். இந்த லேண்டில் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நெல் பயிர், வேர்க்கடலை போட்டிருந்தாங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோ தாங்க இது உங்களுக்கு. இப்போ வந்து ரீசெண்டாக விவசாயம் எதுவும் பண்ணல. சேல்ஸ் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 1.5-2 மாதம் எதுவும் வந்து விவசாயம் எதுவும் பண்ணல. இதுக்கு முன்னாடி வந்து வேர்க்கடலை போட்டப்போ நல்லா சூப்பராக வந்ததுங்க. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல லேண்டு, கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்னால் எவ்வளோ பேசி உங்களுக்காக நேஷுவல் பண்ணி கம்மி பண்ணி வாங்கி தர முடியும், நான் பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் பாய்.